ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி பிட்டோட இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பை புட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு புட்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு அதில் மண் அதிகமாகவே இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோல் சீவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா துருவிக்கணும். துருவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அதில் பிழிஞ்சு வந்து தண்ணியெலாம் தனியாக செப்பரேட் பண்ணிவிடுங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் பெனஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங்க்காக நம்ம அரிசி மாவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்ப்போம். அது வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுக்கணும். ஒரு 3 துண்டு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையுமே வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக பூ மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். நம்ம அரிசி மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இட்லி குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதுவே வந்துட்டு குழா புட்டு அந்த மேக்கரில் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே பண்ணிக்கலாம். அதுலனா கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு இந்த புட்டு மாவு எடுத்து போட்டுட்டு ஃபைனலாகவும் ஒரு தேங்காய் கொஞ்சம் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான் இட்லி பாத்திரத்தில் தான் எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தேங்காயும் சர்க்கரையும் நம்ம வந்துட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்லும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.